நீங்க பண்ணுவீங்களா? ஓகே. ஹலோ கைஸ், நம்ம இப்போ திருப்பதிக்கு வந்திருக்கோம். திருப்பதியில் கோயிலில் 2800 ஸ்டெப்ஸ் ஆன். அதை வாங்க போயிட்டு அது நடுவில் ஃபன்னெல்லாம் நம்ம பார்ப்போம். வெல்கம் டு கிரிஞ்ச் விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதியில சாம்பார் சாதம், தயிர் சாதம் பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு நடக்கிறதுக்குலாம் இவ்வளோ சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். 5 minutes later. எப்படி 2600 ஸ்டெப்ஸ் ஏறிடுவீங்களா? 2800 அதான் ஏறிடுவீங்களா? வயசாவது வேற. பட்டாபிராம்ல இருந்து திருப்பதி ஒரு 130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து 3 days நடந்தோம். ஜஸ்ட் 2800 வரத்தை போட்டு நடந்தோம். அப்போ கூட நீங்க சாமி பார்க்கலன்னு கேள்விப்பட்டேன். இது வந்து நான் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். பர்மிஷன் கேட்டு அப்புறம் ஃபேமிலி போயிட்டு வருவேன். இல்ல, நீங்க அப்ப 2018 பார்க்கலான்னு கேள்விப்பட்டேன். அது சொல்றியா? ஆமா, அப்ப வந்து சாமி பார்க்கலதா. ஏன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருக்காரு. என்ன பண்ண தினேஷ்னு ஒருத்தன் டிக்கெட் எடுத்துட்டான். அதுல அவன் எங்க நேம்ஸ்லாம் மட்டும் மாத்திட்டான், போட்டோவும் மாத்திட்டான். ஸ்கேனரை அவனோட ஸ்கேனரை எடுத்து போட்டான். ஒரே ஸ்கேனரை. ஆமா, அதுதான். அவனால போய் மாட்டிக்கினீங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? எனக்கு புரியலடா. இல்ல, டிக்கெட் செக் பண்ணும்போது மாட்டிக்கிட்டீங்க. ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு 15 பேர் போனோம். அந்த முன்னாடி போன ஒரு 5 பேர் வந்து ஹீரோ 5 பேர் பிடிச்சி வச்சிட்டாங்க, ஃபேக் டிக்கெட்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம பேக்ல வந்ததுனால இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டோம். அதனால நம்ம பின்னாடி நின்றுட்டோம். உஷாரா பின்னாடியே நின்ட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் பட்டாபிராமுக்கு பஸ் ஏறி போயிட்டு என்ன பண்ணீங்க? அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு நான் போயிட்டு அடிக்க போயிட்டேன். அவ்வளோ டென்ஷன். ஏன்னா இங்க இருந்து நம்ம சின்ன பசங்க ஓகே, வயசானவங்களும் எவ்வளவு பேர் நடந்தாங்க. இல்ல, எல்லாரும் விடு, அந்த பாவத்துக்கு போறோம் அப்படின்ட்டாங்க. Reality. என்ன ரஜினி அடிச்சா திருப்பி அடிப்பியா? போங்காரு இது. ஓகே, பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நடந்துருவோம். இப்பதானா தெம்பா பேசுறோம். அடுத்த 30 ஸ்டெப்ல நம்ம 2 பேரும் நாக் அவுட் ஆயிட்டோமேனா? இல்லடா, அங்கங்க சதை பிடிச்சிச்சா, லைட்டா ஃபிட் ஆயிட்டேன். இல்லையா இருந்தேன். ஃபிட் ஆயிட்டியா? லீனா இருக்கும்போது நான் நடந்துட்டேன். லைட்டா ஃபிட் ஆன உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ யாரு ஃபிட்டா இருக்க? ஆனா இந்த விஷயத்துல STR ஃபாலோ பண்ணணும். ஏன் வெயிட் மட்டும் போட்றாதீங்கன்னு வரல, ஃபாலோ பண்ணணும். If I'm not wrong, scientifically நீங்க ஃபிட்டா இருந்து நடக்க முடியல, நான் லீனா தான் இருக்கிறேன். என்னால நடக்க முடியல. அப்ப யாருனாலும் நடக்க முடியும்னா நம்ம முடியும், ஜெயிப்போம். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் 500 ஸ்டெப்ஸ் தான் முடிச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ண மாதிரியே இருக்கு. நம்ம ஒரே ஸ்டெச்சில் 100 முடிக்கணும் உட்காராம. இதுதான் எனக்கும் நம்ம சேலஞ்சு. கிரிட்டு முடிக்கிறோம். பார்த்துருப்பீங்க, 600 படி 100 ஸ்டெப்ஸ் வித்தவுட் இது என்னடா சொல்லுவாங்க, கேப்பே விடாம சிட்டிங் இல்லாம வந்துட்டோம். ஓகேவா? ஏன் ரொம்ப டயர்டா இருக்குன்னா, இந்த 600 படி நம்ம ஏறலாம், பிரச்சனை இல்லை. கடவுள் மேல பாரத்தை போட்டு ஏறினா யார் வேணாலும் நடக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நேற்று நைட்டெல்லாம் வந்து சுத்தமா தூக்கம் இல்லை. இருக்கா நீ என் போன்ல ஸ்டோரேஜ் இல்லைனா, நாளைக்கு விளாக் எடுக்கணுமே, ஸோ விளாக் எடுக்கணும், ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் கொண்டு வர சொன்னேன். அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டான். எப்போ நைட்டு 12:30 மணிக்கு வந்தான். கூப்பிட்டு போனான். பருத்திப்பட்டில் ஒரு கடையில வந்து டீ காஃபி
குலாப் ஜாமுன்லாம் சாப்பிட்டாரு, பன் பட்டர் ஜாமுன் இதெல்லாம் சாப்பிட்டாரு. இவருக்கு வீட்டுல இருந்தாரு, இவருக்கு லஞ்சமா வந்து பிரெட் ஆம்லெட் இதெல்லாமே வந்து பொண்ணு வாங்கி வீட்டுக்கு வந்தோங்க. சும்மா இல்ல, மணி ஒரு 1:30 ஆயிடுச்சு. அண்ணா புளியாந்தோப்பு போலாண்ணா, எப்படி புளியாந்தோப்பு போலாண்டான்னு சொல்லிட்டு எங்களை புளியாந்தோப்பு நான் அப்புறம் என்ன பண்ணேன், நான் அம்பத்தூர்ல வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்தா எனக்கு தூக்கம் வரல. என் தூக்கத்தை ஸ்பாயில் பண்ணி அவனுக்கு தூங்கிட்டானுங்க. நானும் தூங்கினா, நானே 4 மணிக்கு தான் தூங்கினேன். நான் அது கூட தூங்கலடா, என் கண்டிப்பா வெள்ளையா அதுதான் சொல்றேன். ரத்த ஓட்டமே இல்லாதான் வெளியாயிருச்சு. ரத்த ஓட்டம் தான் ரெட்டா வந்திருக்கேன். அப்படி சொன்னா எப்படி நீ எப்படி சொன்ன எப்படியோட சொல்லுவேன். நான் 4 o'clock தூங்கி 5 o'clock தான் எழுந்தேன். ஒரு 1 hour தான் ஸ்லீப் எனக்கு. முடியல. அடுத்து கடவுள் தான் காப்பாத்தணும், எங்கேயும் மயக்கம் போட்டு விடாம. ஓகே, நம்ம திரும்பவும் வந்து அடுத்த 100 ஸ்டெப்ஸ். ஆனா அடுத்த 100 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டியும் நான் வந்து நிறுத்தி பேசுறதுனா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஆல்ரெடி நான் இவ்வளவு நேரம் பேசுறதே உங்களுக்கு போர் தான் அடிச்சிருக்கோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே, நாங்க நடக்க பாக்குறோம். எதனா நடுவில் எதனா ஃபன்னே நிறம் பெருசா எங்க வீடியோல இருக்காது. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். வெல்கம் டு கிரேஞ்ச் vlogs. அதெல்லாம் பேசுவோம். 2050 படி அங்க போர்டு இருக்குது, 2100 அங்க போனா. அங்க போனா 2100. இன்னும் ஒரு 350 படி முடியல. 50 படி தாண்டணும், 30 படி அந்த மாதிரி ஒரு படிக்கும் ரெஸ்ட் எடுத்து உட்காந்துருந்தோம். அப்புறம் எவ்வளோ 100 ஸ்டெச் அடிச்சோம். அப்புறம் 300 ஸ்டெச் அடிச்சோம். அதுக்கப்புறம் எப்படி போச்சுன்னு தெரியல. சருன்னு வந்துட்டோம். 2000 வந்துட்டோம். ஒருத்தன் வேற நடுவில் எங்க போனானே தெரியல. ஆமா, நாங்க ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல அவன் நடந்துட்டான். ஸோ லீடிங்ல போயிட்டான். முடிச்சானா இல்லையானா கூட தெரியல. ஒருத்தன் படுத்து புரண்டு வந்திருக்கான். அவன் பேண்ட்டுக்குன்ட்டு எல்லாம் ஃபுல்லா முட்டி போட்டு வந்தான் போல. நெஞ்சில வேற ரெட் கலர்ல என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியல. போதருக்குள்ள வர போயிட்டு வந்தான் நடுவில். தப்பாக்குதுண்ணா. புளிப்பால் குடிச்சிட்டு வந்திருக்கான். அதுதான் இந்த 350 படி. செம்ம டயர்டு. மேலே போய் முடிஞ்சா வீடியோ எடுப்போம், இல்லை ரூம் போயிட்டு படுத்துருவோம். ரெஸ்ட் எடுத்தோம். முடியல. அவன் தூங்கினதுக்கு அப்புறம் யாருன்னா ஒருத்தர் முடிச்சிருந்தா எல்லாரும் தூங்குறத வீடியோ எடுப்போம் பாருங்க. எல்லாம் எவ்வளவு கேவலமா தூங்கணும்னு பாத்துக்கோங்க. அதுல தமிழக மக்களே எனர்ஜி இல்ல, அவ்வளோ எனர்ஜி வர மாட்டேங்குது. அவரு எனர்ஜி நம்ம பீட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து இலக்கு அடைஞ்சிட்டோம். 2400 ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். காட்டுறாங்க. அதுவும் 1.5 hours 2 hours வித்தின் 2 hours இல்ல. வாட்ஸ் த டைம் நோ? 45 வரும். வாட்ஸ் 2:45 3:47 2 ஹவர்ஸ்க்குள்ளே தாங்க. ஏன்னா நடுவுலாம் வந்து இவங்களை செக்கிங் நிற்க வச்சு போ சாம்பார் சாதத்தில் அதை போய் வீடியோலாம் சொன்னாங்க. அதெல்லாம் போயிட்டு ஸோ நாங்கள் வெயிட் பண்ணோம். மேக்ஸிமம் நாங்கள் 1.5 to 1:45 இந்த டைமிங்குள்ளே நாங்கள் ஏறிட்டோம். ஸோ இது எங்களுக்கு பிக் அச்சீவ்மெண்ட் தான். ஸோ என் உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த உடம்பு வச்சுட்டு நானும் ஃபிட்டாக தான் இருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் சொல்லிக்கணும். ஆவா லாலிபாப் வேணுமா? வாயில தான் வைக்கிறேன். ஓகே, கடவுளுக்கு நன்றி. உறுதுணையா இருந்து என்ன பின்பக்கம் தள்ளினாலும் வெங்கடேஸ்வர கோவிந்தாக்கு நன்றி. மேல வந்தாரு. கடவுளுக்கு நன்றி. ஓகே, டயர்டு என்ன தெரியல. ஸ்நாக்ஸ் எதனா இருக்கும். போயிட்டு லைட்டா கம்ப விட்டு நாங்க போயிட்டு ரூம்ல போயிட்டு ரெஸ்ட். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அவ்வளவுதான். ஹேண்ட்பேக் அப்படியே கை மாத்திரம் பாடுறா. மாத்த முடியல, கவர் மாட்டிக்கிச்சு.